பேக் டு சேனல் இன் அவுட் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியோட அப்டேட்னு தாண்டி அப்கமிங்ல இருக்க போற ஒரு ட்ரெண்டிங்கான மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன மூவி, யாரை பத்தின்னு யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன்ல வரப்போற அடுத்த படம் தான். நேத்து வந்து தங்கலான் மூவியோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. இந்த ஆடியோ லான்ச்ல வந்து சியான் விக்ரம் அவர்கள் ரஞ்சித்தை பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய விஷயங்கள் சொல்லும் போது ரஞ்சித்தை பத்தி சியான் விக்ரம் என்ன சொன்னார் அப்படின்னா, இவரோட அடுத்த படத்துக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவரோட அடுத்த படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவரோட அடுத்த படம் அப்படி என்னன்னு கேட்கும்போது, ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன்ல அட்டகத்தி தினேஷ் அவர்கள் நடிக்கிறாரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பண்ண ஒரு நாள் கூத்து படமா இருக்கட்டும், இல்ல இவர் நடிச்ச எல்லா படங்களுமே இவரோட கேரக்டரைசேஷன் அண்ட் கதைகளம் வந்து ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்னே சொல்லலாம். நிறைய படங்கள் இவர் என்கேஜிங்கா பண்ணல அப்படின்னாலுமே, இவரோட நடிச்ச படங்கள் எல்லாமே வந்து ரோல் வைஸ் வந்து பேசப்பட்ட படங்கள்னே சொல்லலாம். இவ்வளோ டெடிகேஷனா ஒருத்தர் நடிக்க முடியுமா? அப்படின்ற மாரியான ஒரு இடத்துல இருக்கவர் தான் அட்டகத்தி தினேஷ் அவர்கள். இவர தொடர்ந்து இவர் அடுத்த படம் பண்ணுவாரு அப்படின்னும்போது, ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன்ல இவர் அடுத்த ஒரு படம் பண்றாரு. இந்த படத்துல வந்து இவர் வந்து லீட் ரோலா பண்றாருன்னும்போது, இவரை எதிர்த்து ஒரு வில்லன் லீட் ரோல்ஸ்ல பண்றவர் வந்து ஆர்யா அவர்கள். ஆர்யா அவர்கள வந்து நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல சார்பட்டா இந்த மாதிரியான கதைக்களம்ல வந்து ஒரு ஆக்ஷன் அப்படின்ற மாரி பார்க்குறோம். இவரு ஸ்டார்டிங்லயே ஆக்ஷனா இருந்தாலுமே, நம்ம எல்லாருக்கும் ஆர்யா அவர்கள தெரிஞ்சது வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ. ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பெர்சன் இருந்தது. பாஸ்கரனா இருக்கட்டும், ஒரு காமெடி ஜானர்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸே பண்ணிட்டு இருப்பாரு எப்பயுமே. ஒரு சாக்லேட் பாய் ஆஃப் தமிழ் சினிமாவா இருந்தாரு. பட் சில நாட்களா இவர் வந்து சந்தானம் அவர்களோட மார்க்கெட்ல இல்லாத, அவர் ஹீரோவா பெர்ஃபார்ம் பண்றாரு. இந்த மாதிரியான ஹீரோஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனாலுமே இவர் சார்பட்டா மூவில ரொம்ப பெரிய ஒரு இது குடுத்திருந்தாரு. இத தொடர்ந்து இவர் அடுத்து என்ன படம் பண்ணுவாருன்னும்போது, இப்போ ஆர்யா அவர்கள் ஒரு கேங்ஸ்டரா இறங்க போறாரு. அத தாண்டி ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, இந்த படத்துல வந்து கேங்ஸ்டர் வந்து இப்டி இருக்க முடியுமா? அப்டின்ற மாரியான ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருப்போம். அந்த மாரியான ஒரு லீட் ரோல் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அட்டகத்தி தினேஷ் அவர்கள் என்னதான் லீடா இருந்தாலும், இவர தூக்கி சாப்பிடுற மாரி ஆர்யா அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். இத தொடர்ந்து இந்த படத்த பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஆர்யா அவர்கள் அண்ட் தினேஷ் இவங்க 2 பேர வச்சு இந்த படம் எடுக்க போறாங்க. அத தாண்டி இந்த படத்த வந்து ரஞ்சித் அவர்களே டைரக்ட் பண்ணி அண்ட் ப்ரொடியூஸும் பண்ண போறாரு. அப்படின்ற மாரியான விஷயங்கள் வந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிச்சு, கொஞ்சம் ஷார்ட் டேஸ்ல முடிக்கலான்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. அத தாண்டி இந்த படத்த பத்தின அஃபிஷியல் அப்டேட்ஸ் அந்த டீமே ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் மறக்காம இன்னும் சினிமாஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.